Now let's see what is WSS process. நம்ம இதுவரை பார்த்த என்ன process? ஒன்று வந்து stationary process, second வந்து WSS process, third one வந்து triplets process. Triplets processக்கு E of x power n வந்து constant for every n. ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இதோட நம்மளோட இந்த ரேண்டம் ப்ராசஸ் முடியுது. நெக்ஸ்ட் நம்ம பாய்சன் ப்ராசஸ் போயிடலாம். ஓகேவா? இது கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும், பட் இதுதான் உங்களோட சிலபஸ். ஓகேவா? பட் வாட் டு டூ, இதுதான் நான் நடத்தியும் ஆகணும். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜாயிண்ட் WSS ப்ராசஸ். பட் இதில் நீங்கள் பெருசாக ஃபார்ம்லாம் நினைவு வச்சுக்கலாம் ஒன்றுமே இல்லை இல்லையா? ஜஸ்ட் டிரைவ் பண்ணால் போதும். ஒரு சில இந்த சைன் இப்போ ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலாஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. Joint WSS process, jointly WSS process. நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட் ஃபுல்லாவே ஒன் டைமென்ஷனல் ரேண்டம் வேரியபிள்ஸ் பார்த்தோம், செகண்ட் டைமென்ஷன்ல 2 டைமென்ஷனல் ரேண்டம் வேரியபிள்ஸ் பார்த்தோம். இப்போ இங்கே அதே மாதிரி தான் நம்ம WSS ப்ராசஸ்ன்றது ஒரே ஒரு ரேண்டம் ப்ராசஸ்க்கு பார்க்கறது. இங்க ரெண்டு ரேண்டம் ப்ராசஸ் x of t and y of t set to be the jointly WSS process. If jointly WSS process na jointly wide sense stationary process. ஓகேவா? JWSS process னு சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நாங்க ஒண்ணே ஒன்று வந்து அது மட்டும் கான்ஸ்டன்ட் சொன்னோம். இப்போ E of x of t, mean of x of t கான்ஸ்டன்ட்டா இருக்கணும், mean for y of t கான்ஸ்டன்ட்டா இருக்கணும். and the third condition, the cross correlation function. வெறும் ஆட்டோ கோரிலேஷன் ஃபங்க்ஷன்னா RXX of t1, t2 போடுவோம் இல்லையா? இங்க RXY of t1, t2, அதாவது x of t1 E of x of t1 into y of t2 கண்டுபிடிக்கும் போது அந்த வேல்யூ ஃபங்க்ஷன் ஆஃப் டவுன் கிடைச்சதுன்னா அதை நம்ம ஜாயிண்ட்லி WSS ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது WSS ப்ராசஸ் மாதிரியே தான். எக்ஸ் ஆஃப் டி இருக்கிறதுல ரெண்டு வேரியபிள் இருக்கும்போது அதுக்கு பேரலா எப்படி ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணணுன்ற கண்டிஷன்ஸ் இது. Now let's see a problem now. Two random processes are obtained by x of t equal to this and y of t is equal to this. Show that x of t and y of t are jointly WSS process. Okay va? Inga where a and b are uncorrelated random variables with zero mean and same variances. Okay va? So enna kuduthirukanga, a and b are uncorrelated. நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, எய்தர் அது இண்டிபெண்டா இருந்தாலோ இல்ல அன்கோரிலேட்டடா இருந்தாலோ நம்ம என்ன கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கலாம்? E of AB equal to E of A into E of B என்ற இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது ஒரு கண்டிஷன். இந்த செகண்ட் ஒன், ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க? A and B are random variables with zero mean. ரெண்டுக்குமே என்னது? ஜீரோ மீன். ஸோ மீன் என்ன? E of A வும் ஜீரோ, E of B யும் ஜீரோ. ஓகேவா? அண்ட் the third condition, with zero mean and same variances. வேரியன்ஸ் பத்தி நமக்கு எதுவும் தெரியாது, ஆனா வேரியன்ஸ் ஆஃப் ஏவும் வேரியன்ஸ் ஆஃப் பியும் ஜீரோவாம், அது மட்டும் தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, வேரியன்ஸ் ஆஃப் ஏ ஃபார்முலா என்ன? வேரியன்ஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு E of A ஸ்கொயர் மைனஸ் E of A த ஹோல் ஸ்கொயர். இங்கதான் நமக்கு E of A தெரியும் இல்லையா? E of A ஜீரோ, ஸோ E of ஜீரோ ஸ்கொயர் ஜீரோ தான். அப்போ வேரியன்ஸ் ஆஃப் ஏவும் E of Aவும் சேம் தான் இல்லையா? வேரியன்ஸ் ஆஃப் ஏன்னு போடுறதும் E of A ஸ்கொயர் போடுறதும் சேம் தான். அப்போ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ லெட்ஸ் ரீரைட் ஆல் த கண்டிஷன்ஸ். ஒன்று வந்து E of Aவும் E of Bயும் ஜீரோ. இங்க மீன் ஜீரோன்றதுனால வேரியன்ஸும் நம்மளோட E of A ஸ்கொயர் சேமா தான் இருக்கும். அப்போ வேரியன்ஸ் ரெண்டும் ஈக்குவல்னு எழுதுறதை விட நமக்கு தேவைப்பட்டது இங்க E of A ஸ்கொயரா தான் இருக்கும். ஏன்னா நம்ம இதுவரை பார்த்த ப்ராப்ளம்ஸ்லேயே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். E of B ஸ்கொயரும் ஜீரோ. And what is third condition? E of AB. E of AB equal to இன்னொன்று E of BA வேணும்னாலும் ரெண்டையும் தனித்தனியாக என்ன பண்ணிக்கலாம்? பிரிச்சு எழுதும் போது இது ரெண்டும் ஜீரோன்றதுனால E of ABயும் ஜீரோ, E of BAவும் ஜீரோ. இது ரெண்டுல எது வந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? தட்ஸ் ஆல். இது மட்டும் தான் கண்டிஷன்ஸ். அந்த ஒமேகா நாட் வந்து கான்ஸ்டன்ட் தான். ஸோ கான்ஸ்டன்ட்னா நம்ம E of போடும்போது வெளியில எடுத்துக்கலாம்ன்றத கண்டிஷன். ஸோ இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? We need to prove x of t and the random process y of t is jointly WSS process னு prove பண்ணணும். அப்படின்னா என்னென்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்? E of x of t யும் ரெண்டாவது கண்டிஷன் E of y of t யும் என்னவா இருக்கணும்? கான்ஸ்டன்ட்ஸா இருக்கணும். The third condition is the cross correlation function RXY, I'm sorry, y of t1, t2 should be RXY of t1, t2. ஃபார்முலா என்ன? E of x of t1 into y of t2. அங்க x நே போடுவோம், அங்க x இருக்கிறதுல இன்னொரு முறை y போடுறோம். ஓகேவா? is a function of tau. அதாவது டவுன்ற வேற ஏதோ t1 t2 இல்லாம t1 minus t2 னு எழுத முடிஞ்சு அதை நம்ம டவுன்னு ரீப்ளேஸ் பண்ண முடிஞ்சதுன்னா
அந்த random variables நம்ம என்னன்னு சொல்லுவோம் JWSS process சொல்லுவோம். So now we need to prove these three conditions only. ஓகேவா? So let's consider E of x of t. ஓகேவா? E of x of t equal to x of t என்ன? x of t வந்து a cos omega naught t plus b sin omega naught t. A cos omega naught t plus b sin omega naught t. ஓகேவா? So which is equal to நான் சொன்னேன் ஏவும் பியும் தான் ரேண்டம் வேரியபிள் சொல்லிட்டாங்க. ஒமேகா நாட் டி கான்ஸ்டன்ட். அப்போ இ ஆஃப் ஏ மட்டும் போட்டுக்கலாம். காஸ் ஒமேகா நாட் டியை வெளியில் எடுத்துடலாம். இங்க பி சைன் இ ஆஃப் பி இ ஆஃப் பி இன்ட்டு சைன் ஒமேகா நாட் டி. இதுல இ ஆஃப் ஏவும் 0, இ ஆஃப் பியும் 0. அப்போ இ ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி வந்து என்னது 0. ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, கான்ஸ்டன்ட். ஓகேவா? அந்த செகண்ட் கண்டிஷன். Now let's see what is E of Y of t. Y of t formula என்ன? B cos omega naught t. E of B cos omega naught t minus A sin omega naught t. ஓகேவா? A sin omega naught t. அவ்வளவுதான். இப்போ என்ன எப்படி எழுதுவீங்க? E of B into cos omega naught t minus E of A into sin omega naught t. அவ்வளவுதான். E of A வும் 0, E of B யும் 0. So the finally the E of Y of t value என்ன 0 ஆயிடுச்சு. அப்ப இதுவும் என்னன்னு கிடைச்சாச்சு, கான்ஸ்டன்ட் கிடைச்சாச்சு. Now the only we need to check R x y of t1, t2. ஃபார்முலா என்ன? E of x of t1 into y of t2. வேற ஒண்ணும் இல்ல. ஓகேவா? So x of t1 எப்படி எழுதுவீங்க? x of t இங்க இருக்கு, இதுல t க்கு பதிலா t1 போடணும். அப்ப A cos omega naught t1 plus b sin omega naught t2. sorry t2 னு எழுதிட்டேன். b sin omega naught t1. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இது ஃபுல்லா t1 எழுதிக்கணும். இப்போ y of t2 எழுதுங்க. y of t2 என்ன வரும்? a cos omega naught t2 minus a னு எழுதிட்டேனா? இது b. ஓகேவா? நான் அத மேல பார்த்து எழுதிட்டேன். b cos omega naught t2 minus a sin omega naught t2. ஓகேவா? இப்போ இது e of மல்டிப்ளை பண்ணுங்க. e of டைரக்டா மல்டிப்ளை பண்ணி எழுதிடலாமா? அதாவது சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கலாம். e of ab into cos omega naught t1. இந்த டேர்மும் மல்டிப்ளை பண்றேன். ஓகேவா? அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. E of AB into cos omega naught t1 cos omega naught t2. அடுத்து இந்த டேர்ம் எடுத்து இந்த டேர்ம் கூட மல்டிப்ளை பண்ணுங்க. மைனஸ் a ஸ்கொயர் into cos omega naught t1 sin omega naught t2. அடுத்து இந்த டேர்ம் இந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணுங்க. பிளஸ் b ஸ்கொயர் into sin omega naught t1 cos omega naught t2. அப்புறம் மைனஸ் ab into sin omega naught t1 into sin omega naught t2 வந்துரும். ஓகேவா? இப்ப பாருங்க, இது வந்து தனித்தனியா நம்ம பிரிச்சு எழுதும் போது e of ab இந்த அந்த e of னு வந்துரும் இல்லையா? சோ அப்ப இங்க e of ab னு வந்துரும், இந்த இடத்துல e of ab னு வரும். அப்ப நம்ம இத மறுபடியும் எழுதுனா டைம் வேஸ்ட் ஆஃப் டைம் இல்லையா? அப்ப இந்த டேர்ம் என்னவாயிடும்? 0 ஆயிடும். ஏன்னா e of ab யும் e of ab வந்து 0 இல்லையா? சோ அதை எடுத்து நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். அந்த ரெண்டு டேர்ம் மட்டும் 0 ஆயிடும். So what will be the remaining terms which is equal to, அதாவது r xy of t1, t2 equal to இடம் பத்தாதுன்னு நினைக்கிறேன். Let's go for the next page. r xy of t1, t2 equal to e of a square into நம்ம அதை அப்படியே ஷார்ட்டா போட்டுடலாம். ஓகேவா? எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி போடணும் அவசியம் இல்லை. 0 டேர்ம் எல்லாம் விட்டுடலாம். e of a ஸ்கொயர்ல மைனஸ் இருக்கு. ஸோ மைனஸ் e of a ஸ்கொயர் இன்ட்டு மைனஸ் போட்டுக்கலாம். cos omega naught t1 into sin omega naught t2 plus e of b square into sin omega naught t1 cos omega naught t2. ஓகேவா? இதை மாத்தி போடணும்.
sin omega naught t1 into cos omega naught t2. ஸோ அப்போ என்ன வந்துடும் e of இங்கே இன்னொரு விஷயம் நம்மகிட்ட இருக்கு. சின்ஸ் e of a ஸ்கொயரும் e of b ஸ்கொயரும் சேம், அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரெண்டுக்குமே e of a ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். ஸோ e of a ஸ்கொயர்னு இங்கே நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா e of a ஸ்கொயர் காமன் வெளியில் எடுத்துடலாமா. e of a ஸ்கொயர் காமனாக இருக்கும், வெளியில் எடுத்துட்டோம்னா என்ன வரும், இங்கே மைனஸ் இருக்கு, இங்கே ப்ளஸ் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ப்ளஸ் டேர்ம் எழுதிக்கலாம். sin omega naught t1 cos omega naught t2 minus cos omega naught t1 into sin omega naught t2 ன்னு வந்துரும். ஓகேவா, இது எப்படி இருக்கு, sin a cos b minus cos a sin b ன்னு இருக்கு. ஓகேவா, sin a cos b minus cos a sin b னா என்ன ஃபார்முலா, sin a minus b ஃபார்முலா. காசுக்கு தான் இங்க மைனஸ் வந்தா இங்க பிளஸ் வரும், சைனுக்கு வந்து சேமா வரும். ஸோ sin a minus b ஃபார்முலா என்ன, sin a cos b minus cos a sin b. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது which is equal to e of a square into sin a cos b. அப்போ ஏங்கிற இடத்துல omega naught t1, I'm sorry, omega naught t1, இது t2, t1, t2. அப்போ sin of omega naught t1 minus omega naught t2 ன்னு வந்துரும். ஓகேவா, ஸோ which is equal to e of a square into sin omega naught of t1 minus t2. t1 minus t2 க்கு என்னன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், can be equal to tau. Therefore rxy of t1 comma t2 equal to e of a square into sin omega naught tau. So fully function of tau, வேற எதுவும் t1 t2 லாம் இல்ல இல்லையா, function of tau. Hence அவ்வளவுதான். Hence அந்த x of t and y of t வந்து jointly WSS process. That's all. Okay, well, thank you all.